களம் 16 நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். அதாவது இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் என்ன விதமான ஒரு பின்னூட்டத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் லிண்டா அவர்களிடம். அதாவது நான் பிரேக் முன்னாடி கிட்ட இருந்தது, தொலைநோக்கு செயல் திட்டங்கள் பற்றின அந்த புரிதல் என்பது இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா சோஷியலைசேஷன், அந்த மீடியா தான் மெயின் காரணமே அவங்களுக்கு போய் சேர விதம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, விஷன் 2023 இதெல்லாம் அவங்களுக்கு வந்து லைட்டாக தான் தெரிய வருது. அப்போது அந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நடந்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ அம்மா திட்டங்கள் அவங்க முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இவங்க பண்ணியிருக்காங்க, அதோட சக்ஸஸ் ஆகிருக்குன்னா இதை நம்புகிறாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லி கடைசியில் சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கு, ஃபெயிலியர் ஆகாமல் போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால சிலவங்க ஒரு 50% என்ன சொல்கிறாங்கன்னா விஷன் 23 சக்ஸஸ் ஆகும், சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் வில் பி அ ஃபெயிலியர் அப்படின்ற இதுல போயிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் a dilemma. இல்ல அது வந்து இரண்டாவது பட்சம், அது செயல்படுத்தப்பட முடியுமா இல்ல செயல்படுத்தப்படாதா அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். பட் ஆனா அந்த விஷன் 2023 இல்லாட்டி மேக் இன் இந்தியா இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இளைஞர்கள்கிட்ட ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? இருக்கு, புரிதல் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி அவங்க நம்புறாங்க, அவங்க வந்து அந்த சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்ற இதுதான் நம்புறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இவங்க சொன்னதை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாக்களுடைய ரோல் மறுபடியும் வந்து இதில் வருது. அரசு, தற்போதைய அரசாக இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போறிய அந்த அரசாக இருக்கட்டும், அந்த அரசினுடைய பிரச்சார யுக்திகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது இந்த சோஷியல் மீடியாக்கள் தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாக்களில் என்ன விதமான பிரச்சாரத்தை இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவை, ஒரு பிரச்சார பேச்சை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 lakhs வியூஸ் வேணும், ஒரு 20 lakh வியூஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாருமே உட்காந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கறதா இருந்தா ஒரு அரசியல் கட்சி தலைவரை நேரடியாவே போய் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஒரு கிறிஸ்பான ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க சோஷியல் மீடியாக்கள்ல? அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி வந்து ஒரு சோசியல் மீடியா மூலமாக இந்த இளைஞர்களை, அதுவும் புதுசாக ஓட்டு போடுற இளைஞர்களை எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் வந்து போய் அந்த அவங்களுடைய பரப்புரைகள் போய் சேர்ந்துது அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம். இப்போ போக வளர்ச்சி அதிகமாக இன்னும் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள், சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுக்கு எல்லாருமே திட்டம் போட்டு அதுக்கான குழு அமைச்சு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய சொற்பொழிவுகளோ அல்லது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறது யாரும் கேட்கலாம் விரும்பலை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவாகவோ அல்லது வந்து சில சின்ன அளவில் போஸ்ட்டுகளாகவோ வந்து இப்போ ட்விட்டரில் அந்த மாதிரி போடுறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை, தங்களுடைய கருத்துக்களை, வாழ்த்துக்களை அதை சொல்கிறாங்க. இது உண்மையிலே வந்து இளைஞர்களை, பெருவாரியான இளைஞர்களை போய் ரீச் ஆகுது. அதனால் இருக்கிற பிரச்சனைகள் மீது, ஒவ்வொரு பிரச்சனையின் மீதும் கருத்துக்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் என்ன கருத்து சொல்றாங்கங்கிறத இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இந்த சோஷியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பல இளைஞர்களும் அதுக்கு அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களாகட்டும், அதுல சொல்லி இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ ஒரு இளைஞரா வந்து இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாக்கள் அந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் எழுதுறாங்க, அந்த படத்தை பத்தின விமர்சனங்கள் எழுதுறாங்க. அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாருக்குமே வந்து அது போய் ரீச் ஆயிருது. ஸோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து அரசியல் இந்த வாக்குப்பதிவில் இந்த தேர்தலில் நடக்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி வேற மாதிரி எழுதுறது, அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக எழுதுறது, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத ஒரு கட்சிக்கு அப்படி சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். வேற ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியுறாங்க. அதாவது இப்போத்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து பேசுகிறாங்களா, புத்தியிலேருந்து பேசுகிறாங்களா, இன்னொருத்தவங்க சொல்லி பேசுகிறாங்கன்ற அந்த 3 விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க மனசுலேருந்து பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு வித்தியாசமான ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போ ஒபாமா பேசின அந்த ஸ்பீச், அவரோட ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்தது, அந்த வீடியோவை நிறைய தடவை பார்த்துருப்போம். அவரும் ஒரு எலெக்ஷனுக்காக தான் பேசியிருக்காங்க. பொலிட்டிக்கல் லெவலில் அவர் பேசின அந்த வீடியோ இப்போவும் பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு ரூல், ஒரு ஆஃப்ரிக்கனாக இருந்தவர் இப்படி வராங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து
ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இல்லை மீடியாவா அப்படி இல்லை எலெக்ஷனா அப்படின்றது இல்லை. பேசுகிறவங்க மனசுலேருந்து பேசுகிறாங்களா இல்லை சுயநலத்துக்காக பேசுகிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க வித்தியாசத்தை. அதில் மேபி பாதிக்கலாம். சரி, கண்டிப்பாக சார். இப்போ இந்த சோஷியல் மீடியாக்களில் இந்த இளைஞர்களை அதிக அளவில் போய் சேர்ந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஊழல். ஸோ வந்து பல அரசியல் கட்சிகளாகட்டும் அவங்க நடத்தின அந்த ஊழல்கள் எல்லாமே ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கும் ஒரு அரசியல் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ இந்த ஊழல் வந்து இந்த 2016 தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அன்றாடம் நம்முடைய இளைஞர்களும் ஒரு நடுத்தர வர்க்க பின்னணி கொண்டவங்களும் இந்த சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாக்களில் வரவங்களும் இதனால் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதனால் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இருசக்கர வாகனத்தில் வெளியே போகிறப்ப ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட மாட்டுறது, அதில் ஒரு 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி சின்ன லஞ்சத்திலிருந்து அவங்க ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது மூலமாக லட்சம் கோடி அடிக்கிற ஊழல் வரைக்கும் அவங்களுக்கு செய்தி உடனடியாக போய் சேர்ந்துருது. அதனால் வந்து இந்த ஊழல், அதாவது திரைமறைவில் நடக்கிற ஊழலை அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இது நம்முடைய சொத்து, நம்முடைய பணம் தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதைத்தான் வந்து நம்ம எலெக்ஷன் நேரத்தில் 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா மூலமாக நம்மளை ஓட்டு கேட்கவும் வராங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு இளைஞர்கள் வீட்டில் பேசுகிறாங்க. பெரியவங்க வந்து ஒன்று சொல்கிறப்ப கூட திரும்ப நீங்கள் ஏன் பணத்துக்காக இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த பரப்புரைகள் மூலமாக சமூக ஊடகங்களில் நீங்கள் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சாதாரண அதிகாரி 200 ரூபா எடுக்கிறத கூட ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து உடனே போட்டுறாங்க. ஒரு உலகம் முழுக்க அந்த செய்தி போயிடுது. அதனால் இது சின்ன ஊழல்லேருந்து சின்ன லஞ்சங்கள்லேருந்து மிகப்பெரிய நாட்டையே கொள்ளையடிக்கிறது வரைக்கும் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் மேலும் அதிகமாக போகணும். அது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊழலுக்கும் அந்த தேர்தலில் சமயத்துல வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படி இது ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பா இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ இது தொடர்பாக தான் சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி கூட நாங்கள் முன் வச்சிருந்தோம். அதாவது வாக்குக்கு பணம் வாங்குறது எந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து சட்டப்படி குற்றம், இது வந்து வாக்குக்கு பணம் வாங்குறது கண்டிப்பா குற்றம் அப்படின்னு சொல்லி 42.30% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பணம் வாங்குறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி 7.70% வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி 23.10% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பணம் வாங்குறது வந்து தன்மானத்தை அடகு வைக்க நாங்கள் தயாரா இல்லை, ஸோ வந்து இது மாதிரி பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 19.20% வந்து சொல்லியிருக்காங்க. கருத்து தெரிவிக்க முடியலன்னு சொல்லி 7.7% பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதில் ஒரு வித்தியாசமானது என்னன்னா, பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலாம், ஏன்னா இது வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப நம்ம கிட்ட வாங்கினவங்க தான், இல்லை வந்து இது நமக்கு வர வேண்டிய காசு தான் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பலவிதமான கருத்துக்கள்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான என்னதான் நீங்க பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் வாங்குறது தப்பு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 42.20% அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மனசுலேருந்து பேசுறாங்க. நம்ம காசு தான் திரும்பி நம்ம கிட்டேருந்து வந்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கொள்ளையடிச்சது தான் திரும்பி நம்மக்கிட்டேருந்து திரும்பி வந்து கொடுத்து திரும்பியும் கொள்ளையடிக்கப்படுறது. இவங்க இப்போ வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்க, கடைசியில் 200 ரூபா கொடுத்து 400 ரூபா நம்மக்கிட்டேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அந்த அளவில் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த 42.20% சொல்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இவங்க எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு தெரிய போகிறதில்ல நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறது தான். சார், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சட்டப்படி குற்றம் சொல்லி 42.3% பேரும், அதுக்கப்புறமா தன்மானத்தை அடகு வைக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% பேரும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் வந்து இந்த வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து வந்து நமக்கு தெரியுது. ஸோ இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாடாக வச்சிருக்காங்க. ஸோ ஆனாலும் இந்த மாதிரியான தேர்தல் சமயங்களில் இந்த பணப்பட்டுவாடா நடக்குது அப்படிங்கிறத நம்ம பல ஊடகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்ப வந்து இதுக்கு காரணம் வந்து இளைஞர்கள் இல்ல, அப்ப வந்து இளைஞர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அதிகமா வாங்குறாங்க நம்ம எடுத்துக்கலாமா?